இன்னைக்கு நாங்கள் எங்கே போகிறோம்னா ரியாத் சிட்டிக்கு போக வேண்டிய பிளேஸ் இப்போ வந்தாச்சு. அங்கே பாருங்கள் நெஸ்டோ ஹைப்பர் மார்க்கெட் இங்கரில் இருக்குது. நம்ம ஊர் காசுக்கு பார்த்தீங்கன்னா 4342 ரூபா. இந்த பேக் பார்த்தீங்களா, இந்த பேக் வந்து 20 ரியால் தான். எது எடுத்தாலுமே வந்து 20 ரியால். எனக்கு ஒரு ஆசை, அவளுக்கு ஸ்கர்ட் போட்டு அழகாக இருக்கும். கனிஷ்கா நல்லா நிற்க முடியலன்னு சொல்லிட்டா. கத்திரிக்காய் கிடைக்குமா அங்கே பாருங்கள், வெள்ளைக்கு போய் எடுத்துட்டு அங்கே வெஜிடேரியன் மட்டும் தானே இருக்குமேன்னு சொல்லிட்டு அதனால் ஒரு சிக்கன் பிரியாணி, ஒரு மட்டன் பிரியாணி, அப்புறம் ஒரு மட்டன் சுக்கா. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை கனிஷ் மணி சேனல். இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோம்னா ரியாத் சிட்டிக்கு. லாஸ்ட் வீக் நாங்கள் போகலான்னு பிளான் பண்ணோம், பட் கேப் அவைலபிளாக இல்லை. அதனால தான் போஸ்ட்போன் பண்ணிவிட்டு இப்போ போயிட்டுருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் இப்படி லாங் ட்ராவல் பண்ணி. ஸோ இப்போ ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு நம்ம தமிழ் மெலடி சாங் கேட்டுக்கிட்டே போகிறதே ஒரு தனி சுகம் தான். நாங்கள் இருக்கிற பிளேஸ்லேருந்து ரியாத்துக்கு போக 2 hours ஆகும். போகும்போதே பாருங்கள், ரோடுக்கு அடுத்து 2 சைட்லேயும் சுற்றி பாலைவனம் தான். அந்த பாலைவனத்துக்கு நடுவில் தான் நாங்கள் காரில் போய்கிட்டு இருக்கோம். இந்த பாலைவனத்து சைடில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டகம் தான். நம்ம எல்லாரும் இங்கே ப்ரௌன் கலர் ஒட்டகம் தான் பார்த்துருப்போம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ஒட்டகம் கூட இருக்குது. அடுத்த டைம் நான் அதை மறக்காமல் வீடியோ எடுக்கிறேன். நாங்கள் போக வேண்டிய பிளேஸ் இப்போ வந்தாச்சு. அங்கே பாருங்கள் நெஸ்டோ ஹைப்பர் மார்க்கெட். இங்கே இருக்கிற ஃபேமஸான மாலில் இதுவும் ஒன்று. வாங்க நம்ம இங்கே என்ன பர்ச்சேஸ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். எங்களோட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்க. அப்பப்பா, இங்கே எத்தனை ட்ராவலேட்டர் எஸ்கலேட்டர் இருக்குது. கனிஷ்காவை பாருங்கள் எப்படி ஆட்டம் போடுறா. இங்கே பார்த்தா என்ட்ரன்ஸில் பர்ஃப்யூம் ஷாப் வச்சுருக்காங்க. ரமலான் டைமில் ஷாப்பிங் எல்லாம் ஓப்பன் ஆகுது 10 o'clock. டே அண்ட் டே ஷாப்பிங்கில் ட்ரெஸ் கலெக்ஷன் எல்லாம் நல்லாயிருக்கும். பட் இப்போ ஷாப் ஓப்பன் ஆகலை. அதனால் நம்ம டேரெக்டாக நெஸ்டோக்கு போயிடுவோம். என் செல்லக்குட்டி எங்கே பாருங்கள், சாக்லேட்டு பார்த்ததும் அம்மா இங்கே எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுன்னு சொல்லிட்டு நின்றுட்டா. இதுதான் என்ட்ரன்ஸு. போகும்போது எப்படி நம்மளை வரவேற்கிற மாதிரி பலூன் டெக்கரேஷன் எல்லாம் நல்லா பண்ணி வச்சுருக்காங்க. முதல்ல நம்ம போய் ட்ராலியை போய் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மெயின் என்ட்ரன்ஸில் எப்படி குட்டி குட்டி சேரெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். இதை பார்க்கும்போது அம்புட்டு ஆசையெல்லாம் இருக்குது. இதே இந்தியாவில் தான் எடுத்துகிட்டு போயிருந்துருக்கலாம். என்ன பண்ணுறது, நம்ம சவுதியிலலாம் இருக்கோம். ப்ரைஸை கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. எல்லாமே 10, 20, 30 ரியால் தான். ரமடான் டைம்னால ஆஃபர் போட்டிருக்காங்க. நுழையும் போதே வாட்சுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு கவுண்டர் வச்சுருக்காங்க. இதை பார்க்கும்போதே வாங்கணும்னு தோணுது. பட் நான் வாங்கலை. ஆல்ரெடி வாட்ச் என்கிட்ட இருக்குது. அடுத்த செக்ஷன் பார்த்தா மேல் செக்ஷன். ஸோ எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிவிட்டு உங்களுக்கு தேவையான திங்ஸ் எடுத்துக்கோங்க, அப்படியே ஒவ்வொரு செக்ஷனாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு போயிடலாம். டிஷர்ட் எல்லாம் ஆஃபரில் இருக்குது. பார்த்தா பிராண்டட் ஷூ எல்லாம் ஆஃபரில் இருக்குது. ஸோ எனக்கு நான் ஸ்கெச்சர் ஷூ வாங்க போகிறேன். 189 ரியாலுக்கு ஆஃபரில் இருக்குது. நம்ம ஊர் காசுக்கு பார்த்தீங்கன்னா 4342 ரூபா. எனக்கு நான் ஷூ எடுத்துட்டேன்.
எலியை பார்த்ததுமே எங்கள் வீட்டுக்காரருக்கு நாங்கள் 2 பேருமே சொல்லிவிட்டு எங்களை ஒரு செல்ஃபி எடுன்னு சொல்லிட்டு செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஃபோட்டோ தான் உங்ககிட்ட காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த பேக் பார்த்தீங்களா, இந்த பேக் வந்து 20 ரியால் தான். எது எடுத்தாலுமே வந்து 20 ரியால். இங்க பாருங்க. அடுத்த செக்ஷன் பார்த்தா நாங்கள் கனிஷ்காவுக்கு ட்ரெஸ் எடுக்க வந்துட்டோம். ஏன்னா இது குழந்தைகள் செக்ஷன். நம்ம ஊர் கலெக்ஷன் நிறைய ட்ரெஸ்ஸிங் வச்சுருந்தாங்க. சரி பாப்பாவுக்கு ரஃப் யூஸ் பண்ணுற ட்ரெஸ் எல்லாம் எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு நாங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி நாங்கள் ஊருக்கு வரேன்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. சரி ஃப்ளைட்டில் போடுற மாதிரி வந்து அவளுக்கு நல்ல ட்ரெஸ்ஸாக எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லா ட்ரெஸ்ஸுமே பார்த்திங்கன்னா 10, 20 இந்த மாதிரி ஆஃபரில் இருக்குது. இந்த ட்ரெஸ் எல்லாமே வந்து நம்ம நைட் ட்ரெஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா வந்து நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து ஃப்ளைட்டில் வந்து போடுற ட்ரெஸ் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது. பட் இருந்தாலும் வந்து நாங்கள் பார்த்து நல்ல ட்ரெஸ்ஸாக பார்த்து எடுக்கலாமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். பெரும்பாலும் அவள் ஜீன்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறா. ஸ்கர்ட் எல்லாம் போடுறதே இல்லை. எனக்கு ஒரு ஆசை, அவளுக்கு ஸ்கர்ட் போட்டால் அழகாக இருக்குமே. பாப்பாக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், அம்மா ஸ்கர்ட் 2 எடுக்கிறேன், போடணும் சரியான்னு. ஒரு வழியாக அவளும் ஓகேன்னு சொல்லிட்டேன். நானும் வந்து 2 ஸ்கர்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்கர்ட் பார்த்தீங்கன்னா வந்து 10 ரியால் தான். பாப்புக்குட்டிக்கு பார்த்தீங்கன்னா வந்து பிங்க் கலர் தாங்க ரொம்ப பிடிக்கும். அட்லீஸ்ட் ஸ்கர்ட் பிங்க் கலரை எடுத்தாவது போடுவாளேன்னு சொல்லிட்டு பிங்க் கலரில் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வழியாக எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன், இதில் எந்த ஸ்கர்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டுக்காரர் சொன்னாங்க வந்து 2 ஸ்கர்ட் நல்லாயிருக்கு, அதை எடுத்துக்கன்னு சொல்லிட்டு. ஸோ பிளாக் கலரும் அப்புறம் வந்து பிங்க் கலரும் எடுத்து வச்சுருக்கோம். அடுத்த செக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம லேடிஸ் செக்ஷன் தான். எனக்குமே இங்கே டாப்ஸ் எல்லாம் ஆஃபரில் போட்டிருக்காங்க. நான் லாஸ்ட் வீலாக்கில் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், ஆர்என்பியில் வந்து எனக்கு டாப் எதுவுமே வந்து செட் ஆகலை. இங்கே நமக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. ஏன்னா இது நம்ம இந்தியன் ஷாப்பிங் மால். ஸோ நமக்கு ஏற்ற ட்ரெஸ் எல்லாமே இங்கே இருக்கும். நான் ஒவ்வொன்றா பார்த்து வந்து சூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு நான் 2 டாப் எடுத்திருக்கேன். அப்படியே கொஞ்சம் திரும்பி பாருங்கள், பேக் செக்ஷன். அப்புறம் லேடிஸ்க்கு தேவையான எல்லா அலங்கார பொருட்களும் இங்கே இருக்குது. பாப்பா வேற பசி எடுக்குதுன்னு சொல்லிட்டா. சரி அவளுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம்னு சொல்லி நாங்கள் ஃபுட் கவுண்டருக்கு போயிட்டுருக்கோம். பாருங்க 2 பேரும் எவ்வளோ சீரியஸாக வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன வாங்கலான்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா கேக்குமே வச்சுருக்காங்க, எல்லா ஃப்ளேவர்லையுமே இருக்குது. எல்லாமே வந்து 20-30 ரியால் தான். ரெடிமேடாகவே வச்சுருக்காங்க பாருங்கள். கனிஷ்காவுக்கு நாங்கள் 2 பீஸ் வந்து பிளாக் ஃபாரஸ்ட் கேக் தான் வாங்கி கொடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஒவ்வொன்றா வந்து ஸ்நாக்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. குக்கீஸ் எல்லா ஐட்டம்ஸும் வச்சுருந்தாங்க. இந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே சவுதீஸ் வந்து அதிகமாக விரும்பி சாப்பிட்றது. அதுதான் வந்து இங்கே வச்சுருக்காங்க செப்பரேட் செக்ஷனாக. ஸ்நாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கேக்கு, அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்வீட்டு அந்த மாதிரி வந்து ஸ்டஃப் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே ஸ்வீட்டுக்குன்னு பார்த்தீங்களா அப்படி எதுவும் செப்பரேட்டாக வச்சுருக்காங்க. இது வந்து நம்ம ஊர் ஸ்வீட் தான் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, கூடவே வந்து இந்த
பிரியாணின்னு வந்து செப்பரேட்டாக வந்து வச்சுருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு கிரேவியின் மாதிரில வந்து செப்பரேட்டாக வச்சுருக்காங்க. நாங்கள் வந்து என்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட் நாங்கள் எடுத்தாலுமே வந்து இந்த டைமுக்கு வந்து நாங்கள் 2 பேருமே சாப்பிட முடியாது. கனிஷ்கா வேணால் சாப்பிட்லாம். ஏன்னா வந்து ரமடான் டைம் ஃபாஸ்டிங் இருக்காங்க இல்லைங்களா. நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்து நெஸ்டோக்கு ஷாப்பிங் வரும்போது இந்த கவுண்டரில் தான் வந்து சாப்பிடுவோம். அந்த க்ரீன் கலர் நேச்சர் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. அதுக்குள்ளே வந்து சேர் எல்லாமே செட் பண்ணியிருப்பாங்க. அங்கே தான் நாங்கள் உட்காந்துட்டு சாப்பிடுவோம். பட் இப்போ ரமடான் டைம்ன்றால் வந்து இப்போ எங்கேயுமே உட்காந்துட்டு சாப்பிடக்கூடாது. எனக்கு தேவையான ஸ்நாக்ஸ்லாம் நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கனிஷ்கனால் நிற்க முடியலன்னு சொல்லிட்டா. சரின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராலி எடுத்து அந்த ட்ராலியில் வந்து உட்கார வச்சுட்டேன். பார்த்தீங்கன்னா வந்து நட்ஸு, அதுக்கப்புறம் வந்து சாக்லேட்ஸு எல்லாமே வச்சுருக்காங்க. நம்ம ஊருக்கு போகிறோம், வெக்கேஷனுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம இங்கேருந்து திங்ஸ் வந்து வாங்கிக்கிட்டு போகலாம். இது சாக்லேட்க்குன்னு செப்பரேட்டாக ஒரு கவுண்டர் வச்சுருக்காங்க பாருங்கள். ஆஃபரில் போட்டிருக்காங்க. நாங்கள் எங்களுக்கு தேவையான சாக்லேட்ஸ் எல்லாமே வாங்கியாச்சு. அடுத்து லாஸ்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து வெஜிடபிள்ஸ் தான். இங்கே தாங்க வந்து நம்மளுக்கு ஊரில் என்ன வெஜிடபிள்ஸ் கிடைக்குதோ அது அனைத்தும் இங்கே கிடைக்கும். கீரைக்குன்னு பாருங்கள் செப்பரேட்டாக செக்ஷன் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த சைடில் பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்து தண்ணியை வந்து நம்ம தெளிக்க மாட்டோம். அதில் ஆட்டோமேட்டிக்காக வந்து தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணிவிடும். நானும் வீட்டுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் இங்கே பாருங்கள், அந்த கத்திரிக்காவை மட்டும் பாருங்கள் எத்தனை வகை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஊரில் வந்து வெள்ளை கத்திரிக்காய் கிடைக்குமா? அங்கே பாருங்கள் வெள்ளை கத்திரிக்காய்லாம் கூட இருக்குது இந்த ஊரில். ஒரு வழியாக நான் வீட்டுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கனிஷ்காவுக்கு வந்து ட்ரை ஃபிஷ்னால் ரொம்ப பிடிக்கும். சரி ட்ரை ஃபிஷ் எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு வந்து அந்த செக்ஷனுக்கு போய்கிட்டு இருக்கேன். பாப்பாவுக்கு வந்து நெத்திலி மீன் கருவாடு தான் ரொம்ப பிடிக்கும், அதை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். அடுத்த செக்ஷன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து மீன் தாங்க. ஃபுல்லாக மீன், நண்டு, இறால் எல்லாமே வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. இதில் வந்து எந்த மீன் எதுன்னு எனக்கு தெரியாது. ஒரு சில மீன் நேம் மட்டும்தான் எனக்கு தெரியும், அதனால தான் நான் சொல்லலை. இங்கே பாருங்கள், இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து இங்கே நான் வந்து நெத்திலி மீன் வந்து பார்த்தது. எங்கள் வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா வந்து பில் பே பண்ண போயிட்டாங்க. கேஷ் வந்து நம்ம இங்கே பே பண்ண வேண்டாம், டைரெக்டாக வந்து பில் கவுண்டரில் வந்து கொடுத்துக்கலாம். இங்கே இருக்கிற வந்து அந்த 2 ட்ராலியுமே நாங்கள் வாங்கின திங்ஸ் தான். அதனால் வந்து கனிஷ்கா வந்து எங்களை கிண்டல் பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கா. இன்னொரு ட்ராலி வேணுமான்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தா. சிக்கன் சமோசா செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஷாக் அடிக்க போகுது. நாங்கள் இங்கேருந்து எடுத்தது பார்த்தீங்கன்னா சிக்கன் சமோசா, அதுக்கப்புறம் பாப்கார்ன், அதுக்கப்புறம் நக்கட்ஸு எல்லாமே வந்து சிக்கன் ஐட்டம்ஸ் தான் எடுத்திருக்கோம். கூடவே வந்து மலபார் பரோட்டாவும் சேர்த்து எடுத்திருக்கோம்.
நாங்கள் நெக்ஸ்ட்டோட ஷாப்பிங் பண்ணியாச்சு. அடுத்து நாங்கள் போன இடம்னு பார்த்தீங்கன்னா வந்து லூலு ஹைப்பர் மார்க்கெட்டில் தான் போயிருக்கோம். இங்கே பாருங்கள் டிவி வந்து எப்படி வந்து வச்சுருக்காங்க பாருங்கள். நானும் எங்கள் வீட்டுக்காரரும் மார்னிங்லேருந்து எதையுமே சாப்பிடல. சரி முதல்ல போய் சாப்பிட்லாமேன்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து எஸ்கலேட்டரில் போய்கிட்டு இருக்கேன். ஹோட்டல் நேம் பார்த்தீங்களா, நம்ம ஊர் சரவணபவன் ஹோட்டல் தான். சரி ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு அங்கே வெஜிடேரியன் மட்டும்தானே இருக்குமேன்னு சொல்லிட்டு அங்கே நான்வெஜ் சாப்பிட்லாமேன்னு சொல்லிட்டு பொன்னுசாமி ஹோட்டலுக்கு போயிட்டோம். பொன்னுசாமி ஹோட்டல் தெரியுதுங்களா, நம்ம ஊர் பொன்னுசாமி ஹோட்டல். இங்கே நான்வெஜ் வந்து சூப்பராக இருக்கும்ல. ரொம்ப நாள் ஆச்சுங்க நம்ம ஊர் பிரியாணி சாப்பிட்டு. அதனால் ஒரு சிக்கன் பிரியாணி, ஒரு மட்டன் பிரியாணி, அப்புறம் ஒரு மட்டன் சுக்கா, அப்புறம் ஒரு நானு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஜூஸு எல்லாமே ஆர்ட்ரு பண்ணிவிட்டு நாங்கள் போய் உட்காந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. இங்கே இருக்கிற லைட்டிங்காகவே வந்து நாங்கள் ஒரு செல்ஃபி எடுத்தோங்க அங்கேருந்து. அவ்வளோதாங்க, நாங்கள் ஷாப்பிங்கும் பண்ணிட்டோம், நல்ல சாப்பாடும் சாப்பிட்டோம், நாங்கள் கிளம்பிட்டோம். நான் என்னெல்லாம் திங்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்றது அடுத்த வீடியோவில் போடுறேன். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.